ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை உங்கள் எப்படி இருக்கும்போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வர்றது வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயம், நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் நீங்களே வந்து கொஞ்சம் பேராசைப்பட்டு எங்கேனாச்சும் ஒரு லாக்கில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு குழப்பங்களோ ஒரு சஞ்சலங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துக்காக சில நேரங்களில் ஏதோ லோன் வாங்குற சிச்சுவேஷன்ஸ் சில பேருக்கு அமையலாம். அதுக்கப்புறம் 3, 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 6லேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காகவோ பசங்களோட எஜுகேஷனுக்காகவோ கொஞ்சம் லோனோ கடனோ வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது லோன் போட்டு ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கொஞ்சம் உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தமான விஷயங்கள், வயிறு உபிசமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அடி வயிறு ஒரு பிரச்சனை பண்ணுதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இதில் வந்து 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய சந்தேகங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்ணாகுது சூழ்நிலை பார்த்து அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமாங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு பண்ணுங்கள். எது பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையை ஒதுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. டெசிஷன் எடுக்கும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து டெசிஷன் எடுங்க. ஒரு பேராசையால் ஏதாச்சும் ஒரு தவறான டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும். பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்களை கொடுத்தா முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் மட்டும் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள். ஸோ துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக நடத்தி கொடுத்துரும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏதாவது கோர்ட் கேசஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அடித்து நொறுக்கி எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். துலா லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி. முதல் வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஒரு சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன குழப்பங்கள் சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக வந்து ராகு தேசாபதியில் ராகு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளோட லைஃப்க்காக நிறைய திங்க் பண்ணுவீங்க, பெருசாக திங்க் பண்ணுவீங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுடைய லெவல் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து குரு தேசாபதி இருந்தாலும் குரு வந்து 6ல் இருக்கும்போது அது ஆட்சியாக இருக்கும்போது தொண்டை சம்மந்தமான விஷயங்கள், மற்றபடி உடல் வயிறு உபிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது கண்டதை சாப்பிட்டுட்டு ஐயோ வயிற்று வலிக்குதுங்கிற சூழ்நிலை இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும்.
லோன் போட்டு வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னம் வந்து புதன் தேசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் ஆட்சியாக இருக்கும். பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து கேது தேசாபதி எந்திரங்கள். கேது வந்து 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் லீகலி ஏதாச்சும் லிட்டிகேஷன்ஸ் கேசஸ் இருந்ததுன்னா அதெல்லாமே அடித்து தூள் கலப்பி லாபமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி எந்திரங்கள். சுக்கிரன் வந்து 8ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்கள் ரொம்ப ஜாகிரதையாகும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதாவது பெருசாக எதிர்பார்த்து போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருந்தாலும் அது வந்து பெருசாக உங்கள் மனசை பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து சில நேரங்கள் வந்து கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு செயல்பாட்டில் போகிறதும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது புதுசாக ஒரு பெரிய லெவலில் பிளான் பண்ணுறது, வருங்காலத்துக்கான ஒரு பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஃபண்டு சம்மந்தமான விஷயங்களும் இன்வால்வ் ஆவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 3 4ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு, புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான, பழைய வீடை விற்று புது வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயம், பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமான வேலை பளுக்கள், கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல்கள், கொஞ்சம் சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரம் ஏமாத்துறாங்களோன்ற ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்தும். ஏதாச்சும் வந்து நம்மகிட்ட கோல்மால் பண்ணுறாங்களோன்னு, அதேமாதிரி நண்பர்கள் மேலும் நமக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சந்திரன், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக எடுத்துக்கோங்க. அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாட்டிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அந்த டைமில் ஒரு சின்ன மன உளைச்சல் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தகராறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 11 8ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து அதனால் சின்ன ஒரு மைனஸ் ஒரு 10% கம்மியானாலும் அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காமல் விடுங்க. எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான். இதெல்லாம் வந்து ஒரு வேகமாக போகிற கிரகங்கள், அதனால் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குங்க. மற்றபடி என்னங்க, அதே மாதிரி வந்து 12ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து ஆட்சி பண்ணுறது, வேலை விஷயமும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்த்து தசாபக்தி. விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் வந்து 10ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் வாங்குறது, கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி. சந்திரன் வந்து 9ஆம் அதிபதி. புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் பலுவாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் கோபதாபனையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதினா, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது பெரிய வீடு கட்டணும், பெரிய பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அம்மா வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு 5ல் இருக்கிறது. புதிய சொத்துக்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், புதிய ஒரு என்ன சொல்கிறது, எப்படியாச்சும் வந்து குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருங்க. விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து தாயார் சம்மந்தமான விஷயம், வீடு, வண்டி வாகனம், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து 8ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது சில நேரம் குழந்தைகளோட நடவடிக்கைகளை கொஞ்சம் சந்தேகங்கள் வரும். ஸோ அதுவும் எல்லாமே சரியாயிடும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கடன் வாங்குவீங்க. சில நேரங்களில் வந்து ஏதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறது, சில நேரங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
விருச்சிக லக்னம் வந்து சுக்கிர தசாபத்தி வந்து சுக்கிரன் வந்து 7 இருக்கும். சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 4ல் வந்து ஆட்சி பலமாக இருக்கிறதா தான் அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய சொத்துக்கள், பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஆட்சி பலத்தோடு வரும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், வீடு அழகப்படுத்தணும், க்ளீன் பண்ணுங்கிற எண்ணங்களும் கூடவே வரும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக பசங்களை எப்படியும் கொண்டு வந்துடணுங்கிற எண்ணங்களும் வெறிகளும் கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 6லேயே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பிரயாணம் நிறைய பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் கவனம், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து 1-2 நாட்கள் வந்து ஏதாச்சும் உடல் ரீதியான விஷயம், ஃபீவரோ இல்லை காஃபோ வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஒரு திரிகோண அதிபதி, திரிகோணத்தில் இருக்கும் நல்ல யோகங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் தந்தை சார்ந்த உறவுகள், அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தமான விஷயம், ஒரு பாதிப்புகளோ ஏதாவது ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மன பயம் வர்றதுக்கான வாய்ப்புனால ஒரு மெடிடேஷன், சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட 7ல் வந்து பரிவர்த்தனை இருக்கணும்னா நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது ஒரு லோன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ரொட்டேஷன், வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு பராமரிப்பு வேலைகள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து கடன் வாங்குறது, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்தா வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுதம். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுதம். சூரியன் 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபுதம். சந்திரன் 8ஆம் அதிபதி. கொஞ்சம் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த வாரத்துலேயே வந்து கணவன் மனைவிக்கு நடுவிலும் ஏதாச்சும் சின்ன சங்கடம் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுதம். செவ்வாய் 5-12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எமோஷன்ஸில் ஏதாவது பேசிடுவீங்க, கத்திடுவீங்க, ஐயோ என்னடா அதுக்கப்புறம் கத்திட்டோமேங்கிற ஃபீல் இருக்கும். அதனால் யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுதம். ராகு 3லும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். பெரிய டெசிஷன்ஸ் அசால்ட்டாக எடுப்பீங்க. ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பிளான் போட்டு அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்து நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய சொத்துக்களை விற்று ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை விற்று புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வீடு அழகுப்படுத்துவீங்க. ஸோ பழைய குப்பையெல்லாம் தூக்கி போட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுதம். 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. தாயாரோட உடல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுதான் கொஞ்சம் மேஜரான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுதம். புதன் வந்து சுப நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுதம். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும், லீகல் சம்மந்தமான விஷயங்கள், பேப்பர் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக சுக்கிர தசாபுதம். சுக்கிரன் 6ஆம் அதிபதி 6லேயே ஆட்சியாக இருந்து 11ஆம் அதிபதி நல்ல லாபங்கள், கேட்டெடுத்த கடன் கொடுப்பாங்க, நல்ல ரொட்டேஷன், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது, குரு உச்சமாகும்போது
அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம், டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் இடவடமான ஒரு வீடு தான், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத், புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள், அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள், அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதேமாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி, ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய், இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள், ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா, பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதியின் போது ஒரு மன உளைச்சல் அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா, ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள், இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக தான். குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பாதிப்பு அப்படி வந்து ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும்.
நிறைய கம்பெனிகள் வந்து வேறு கம்பெனிக்கு விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? நார்மல் பர்சனுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சமான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து குருவுடைய விஷயங்கள் அந்த மாதிரி அது வெளிநாடு முதலீடெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, பெரியவர்கள் பெரிய மகான்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.